ஹாய் ஹலோ வெல்கம் டு திரைமுரசு. இன்னைக்கு திரைமுரசு நிகழ்ச்சியில என்னென்ன புது அப்டேட்ஸ் வந்திருக்கு, என்ன மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் நடந்திருக்கு, எந்த படத்தோட ஆடியோ லான்ச் ஆகியிருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம். திரைமுரசு நிகழ்ச்சியில ஃபர்ஸ்டா நம்ம பார்க்க போற செக்மெண்ட் சினி அப்டேட். சினிமாவில் நடக்கக்கூடிய சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்ல இந்த செக்மெண்ட்ல பார்க்க போறோம். நடிகர் சிவகார்த்திகேயன் நடிச்ச அயலான் திரைப்படம் கடந்த 12ஆம் தேதி திரையரங்குகள்ல வெளியாகி ரசிகர்கள் மத்தியில பெரும் வரவேற்பு பெற்று வெற்றிகரமா ஓடிட்டு இருக்கு. இந்த நிலையில சிவகார்த்திகேயன் நடிக்கும் அடுத்த படம் SK21 கமல்ஹாசனோட ராஜ்கமல் பிலிம்ஸ் தயாரிப்புல ராஜ்குமார் பெரியசாமி இயக்கும் SK21 பத்தின பெரிய அப்டேட் ஒண்ணு இயக்குனர் நெல்சன் கொடுத்து இருக்காரு. அது என்ன அப்டேட்னு பார்க்கலாம். சிவகார்த்திகேயன், ரகுல் பிரீத் சிங், பானுபிரியா, யோகி பாபு மற்றும் மேலும் பல நடிகர்கள் நடித்த அயலான் திரைப்படம் கடந்த 12ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்று வருகிறது. இந்த நிலையில் சிவகார்த்திகேயன் நடிக்கும் அடுத்த படம் SK21 கமல்ஹாசனின் ராஜ்கமல் பிலிம்ஸ் தயாரிப்பில் ராஜ்குமார் பெரியசாமியின் எழுத்து மற்றும் இயக்கத்தில் தயாராகி கொண்டிருக்கிறது. ராஜ்குமார் பெரியசாமி இதற்கு முன்பாக ரங்கூன் என்கிற படத்தை இயக்கியிருந்தார். இப்படம் அறிவிக்கப்பட்ட போதே மிகுந்த எதிர்பார்ப்பை கிளப்பியது. இந்த படத்தில் சிவகார்த்திகேயனுக்கு ஜோடியாக நடிகை சாய் பல்லவி நடிக்கிறார். இந்த நிலையில் இப்படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் டீசர் வெளிவர உள்ளது. மேலும் இதுகுறித்து பிரபல தமிழ் திரைப்பட இயக்குனர் நெல்சன் திலீப் குமார் தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் தனது கருத்தை பகிர்ந்துள்ளார். அதில் SK21 ஃபர்ஸ்ட் லுக் டீசரை நான் தற்போதுதான் பார்த்தேன். அது அருமையாக வந்துள்ளது. இதை மக்கள் பார்ப்பதற்காக நான் காத்துக் கொண்டிருக்கிறேன். படக்குழுவுக்கு வாழ்த்துக்கள் என்று பதிவிட்டுள்ளார். தமிழ் சினிமாவில் முன்னணி ஹீரோவா இருப்பவர் நடிகர் விஜய். இவர் நடிப்புல தற்போது கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் எனும் திரைப்படம் உருவாகிட்டு வருது. ஏஜிஎஸ் நிறுவனம் தயாரிக்கிற இந்த படத்தை வெங்கட் பிரபு இயக்கிட்டு இருக்காரு. நடிகர் விஜய் ஏற்கனவே ரோல்ஸ் ராயல் சொகுசு கார் வச்சுட்டு இருக்கிற நிலையில இப்போ புதுசா ஒரு சொகுசு காரை வாங்கி இருக்காரு. அது என்ன காரு, எவ்வளவு விலைன்னு பார்க்கலாம். தமிழ் சினிமாவில் முன்னணி ஹீரோவாக இருப்பவர் விஜய். இவர் நடிப்பில் தற்போது கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் எனும் திரைப்படம் உருவாகி வருகிறது. ஏஜிஎஸ் நிறுவனம் தயாரிக்க வெங்கட் பிரபு இயக்கி வருகிறார். பிரம்மாண்ட பொருட்செலவில் இப்படம் உருவாகி வருகிறது. விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் இந்த படத்தின் படப்பிடிப்பு மார்ச் மாதம் இறுதி வரை நடைபெறும் என்பது போல் சொல்லப்படுகிறது. விஜயின் பிறந்த நாளான ஜூன் 22ஆம் தேதியன்று கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தை வெளியிட படக்குழு திட்டமிட்டிருக்காங்க. நடிகர் விஜயிடம் விலை உயர்ந்த ரோல்ஸ் ராய்ஸ் கார் இருக்கிறது என்று நாம் அனைவரும் அறிவோம். இதன் விலை 4,63,00,000 முதல் 5,28,00,000 வரை இருக்கும் என தகவல் தெரிவிக்கின்றனர். இந்த நிலையில் ரோல்ஸ் ராய்ஸ் கார் ஒரு பக்கம் இருக்க BMW i7 X-Drive 60 என்கிற புதிய சொகுசு கார் ஒன்றை நடிகர் விஜய் வாங்கியிருக்கிறார். எலக்ட்ரிக் வகையில் உருவாகியுள்ள இந்த காரின் விலை 2,30,00,000 முதல் 2,50,00,000 வரை இருக்கும் என கூறப்படுகிறது. நெல்சன் திலீப் குமார் ரஜினிகாந்த் கூட்டணியில கடந்த ஆண்டு மாஸ் ஹிட் அடித்த திரைப்படம் ஜெயிலர். தற்போது லைகா நிறுவனத்தின் தயாரிப்புல ஞானவேல் இயக்கத்துல நடிகர் ரஜினிகாந்த் வேட்டையன் படத்தை நடிச்சிட்டு வராரு. இந்த நிலையில தற்போது தலைவர் 172 படம் குறித்த மாசான அப்டேட் ஒன்று வெளியாகி இருக்கு. அது என்ன அப்டேட்னு பார்க்கலாம் வாங்க. நெல்சன் திலீப் குமார் ரஜினிகாந்த் கூட்டணியில கடந்த ஆண்டு மாஸ் ஹிட் அடித்த திரைப்படம் ஜெயிலர். தற்போது லைகா நிறுவனத்தின் தயாரிப்பில் தாசை ஞானவேல் இயக்கத்தில் நடிகர் ரஜினிகாந்த் நடித்து வரும் வேட்டையன் திரைப்படம் இறுதிக்கட்டத்தை நெருங்கிவிட்டது. இந்த படம் ஏப்ரல் மாதம் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதைத் தொடர்ந்து தலைவர் 172 மற்றும் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ஒரு படத்திலும் நடிக்க உள்ளார் ரஜினிகாந்த். இந்த நிலையில் தற்போது தலைவர் 172 படம் குறித்த அப்டேட் ஒன்று வெளியாகியிருக்கு. மீண்டும் நெல்சன் ரஜினிகாந்த் கூட்டணியில் ஜெயிலர் 2 திரைப்படம் உருவாக உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கு. இந்த படத்தின் போஸ்ட் புரொடக்ஷன் பணிகள் நடைபெற்று வருகின்றன. 2025ஆம் ஆண்டு ஜூன் மாதத்தில் ஷூட்டிங் துவங்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் கூஸ்பம்ஸ் மொமெண்ட் ஒன்று ஜெயிலர் 2 படத்தில் காத்திருக்கிறது. நடிகர் விஜய் கேமியோ ரோலில் நடிக்க வைக்கவும் நயன்தாராவை ரஜினிக்கு ஹீரோயினாக நடிக்க வைக்கவும் பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகின்றன என கூறப்படுகிறது. ஜெயிலர் முதல் பாகத்தில் விநாயகன் வில்லனாக வெகு சிறப்பாக மிரட்டலாக நடித்திருந்தார். ஜெயிலர் 2 படத்தில் ரஜினிக்கு வில்லனாக தெலுங்கு திரையுலக நடிகர் ஒருவரை நடிக்க வைக்க பிளான் செய்திருக்கிறார் நெல்சன். காத்து வாக்கில வெளியான இந்த தகவல்கள் அனைத்தும் ஜெயிலர் 2 படம் குறித்த எதிர்பார்ப்பினை மேலும் மேலும் தூண்டியுள்ளது. திரையுலகில தான் நடிச்ச முதல் காட்சியில இருந்து பல லட்சம் ரசிகர்களை தன்வசப்படுத்தியவர் நடிகை சாய் பல்லவி. இவரோட வீட்டுல விசேஷமா கோலாகலமா ரசிகர்கள் கொண்டாடி வராங்க. அப்படி என்ன கொண்டாட்டமான விசேஷம்னு வாங்க பார்க்கலாம். திரையுலகில் தான் நடித்த முதல் காட்சியில் இருந்து பல லட்சம் ரசிகர்களை தன்வசப்படுத்தியவர் நடிகை சாய் பல்லவி. பிரேமம் படத்தில் மலர் டீச்சராக வந்த சாய் பல்லவி கேரளாவில் மட்டுமல்லாமல் தென்னிந்தியாவில் உள்ள அனைத்து ரசிகர்களின் மனதையும் கொள்ளையடித்தார். இதன் பின் தமிழில் தியா படத்தில் கதாநாயகியாக அறிமுகமானார்.
தொடர்ந்து மாரி 2, NGK, கார்கி என பல படங்களில் நடித்து வந்தார். மேலும் தற்போது கமல் தயாரிப்பில் சிவகார்த்திகேயன் ஹீரோவாக நடித்து வரும் திரைப்படத்தில் சாய் பல்லவி ஹீரோயினாக நடித்து வருகிறார். இந்த நிலையில் நடிகை சாய் பல்லவிக்கு பூஜா எனும் ஒரு தங்கை இருக்கிறார். இருவரும் பார்ப்பதற்கு ஒரே மாதிரியாக இருப்பார்கள். இவர் சமுத்திரக்கனி நடிப்பில் வெளிவந்த சித்திரை செவ்வானம் படத்தில் கதையின் நாயகியாக நடித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. பூஜா சமீபத்தில் தனது காதலர் வினீத் என்பவரை அறிமுகம் செய்து வைத்தார். இவர்கள் இருவருக்கும் விரைவில் திருமணம் என தகவல் வெளிவந்த நிலையில் தற்போது நிச்சயதார்த்தம் நடந்துள்ளது என கூறப்படுகிறது. நிச்சயதார்த்தத்திற்கு கையில் மருதாணி போட்டு தயாராகும் பூஜா தனது அக்காவுடன் எடுத்துக்கொண்ட அழகிய புகைப்படம் ஒன்று வெளியாகி உள்ளது. நடிகர் சந்தானம், மேகா ஆகாஷ் நடிச்சு விரைவில் ரிலீஸுக்காக காத்திருக்கிற திரைப்படம் வடக்குப்பட்டி ராமசாமி. இந்த படத்தை இயக்குனர் கார்த்திக் யோகி இயக்கியிருக்காரு. முன்னதா படத்தோட ட்ரெய்லர் உள்ளிட்டவை வெளியாகி ரசிகர்களை கவர்ந்த நிலையில தற்போது படத்தோட முக்கியமான அப்டேட் வெளியாகி வைரல் ஆகிட்டு வருது. அது என்ன அப்டேட்னு பார்க்கலாம் வாங்க. நடிகர் சந்தானம் நடித்துள்ள வடக்குப்பட்டி ராமசாமி படத்தை இயக்குனர் கார்த்திக் யோகி இயக்கியுள்ளார். சந்தானம், கார்த்திக் யோகி கூட்டணி டிகிலோனா படத்துல இணைந்திருந்த நிலையில தற்போது இரண்டாவது முறையாக இணைஞ்சிருக்காங்க. பீப்பிள் பிலிம் ஃபேக்டரி தயாரித்துள்ள இந்த படத்திற்கு ஷான் ரோல்டன் இசையமைச்சிருக்காரு. காமெடி ஜானர்ல உருவாகியுள்ள இந்த படத்துல சந்தானத்திற்கு ஜோடியா மேகா ஆகாஷ் நடிச்சிருக்காங்க. முன்னதாக படத்தோட ட்ரெய்லர் உள்ளிட்டவை வெளியாகி ரசிகர்களை கவர்ந்துள்ள நிலையில படத்தின் ஃபர்ஸ்ட் சிங்கிள் வெளியாகி இருக்கு. காமெடி ஜானர்ல உருவாகியுள்ள இந்த படமும் சந்தானத்திற்கு சிறப்பாக கை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கலாம். இந்த படம் 1974 காலகட்டத்தையொட்டி எடுக்கப்பட்டுள்ளதா முன்னதாக பேட்டி ஒன்றில் இயக்குனர் கார்த்திக் யோகி தெரிவிச்சிருந்தாரு. அந்த காலகட்டத்தில் மெட்ராஸை பரவிய போது அதை மக்கள் எப்படி எதிர்கொண்டனர் என்பதை நகைச்சுவை கலந்து எடுத்திருக்கிறதா அவர் குறிப்பிட்டிருக்காரு. இந்த படத்துல பாடை செய்பவரா சந்தானம் நடிச்சிருக்காரு. மேகா ஆகாஷ் டாக்டரா நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஷூட்டிங் இடைவெளி இல்லாமல் தொடர்ந்து 63 நாட்கள் எடுத்து முடிக்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில தற்போது படத்தின் ஆபராக்கோ டாபராக்கோ என்ற முதல் பாடலை படக்குழுவினர் வெளியிட்டிருக்காங்க. நடிகர் சந்தானம், மேகா ஆகாஷ், MS பாஸ்கர், ஜான் விஜய், ரவி மரியா, மொட்டராஜி, நிழல்கள் ரவி, ஜாக்லின் உள்ளிட்டவர்கள் லீட் கேரக்டர்களை நடித்துள்ள வடக்குப்பட்டி ராமசாமி படம் வரும் February 2 திரையரங்குகள்ல ரிலீஸ் ஆக இருக்கு. திரைமுரசு நிகழ்ச்சியில அடுத்ததான் நாம பார்க்க போற செக்மெண்ட் சினி எக்ஸ்பிரஸ். ஃபஹத் ஃபாசில், வடிவேலு இணையும் படத்தோட தலைப்பு மோகன்லாலுக்காக ஹிந்தியில குரல் கொடுத்த அனுராக் காஷ்யப். தொடங்கிய தக் லைஃப் ஷூட்டிங் இவையெல்லாம் சினி எக்ஸ்பிரஸ்ல பார்க்கலாம். மாமன்னன் படத்துக்கு பிறகு ஃபஹத் ஃபாசில், வடிவேலு இணைஞ்சு நடிக்க உள்ள புதிய படத்துக்கு மாரிசன் என தலைப்பு இடப்பட்டிருக்கு. RB சௌத்ரியின் சூப்பர் குட் பிலிம்ஸ் நிறுவனத்தின் 98வது படமா உருவாகும் இந்த படத்தை சுதீஷ் சங்கர் இயக்குகிறார். இவர் கடந்த 2009 வெளியான 6 மணமே படத்தை இயக்கியிருந்தார். 2014 திலீப் நடிப்புல மலையாளத்துல வெளியான வில்லாலி வீரன் படத்தை இயக்கியிருந்தாரு. படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா இசையமைச்சிருந்தாரு. இந்த நிலையில மாமன்னன் படத்துக்கு பிறகு வடிவேலுவும் ஃபஹத் ஃபாசிலும் இணைஞ்சு நடிக்க உள்ளதால படத்தின் மீதான எதிர்பார்ப்பு அதிகரிச்சிருக்கு. இந்த படத்துக்கு மாரிசன் என தலைப்பிடப்பட்டிருக்கு. படப்பணிகள் இன்று பூஜையுடன் தொடங்கியிருக்கு. கலைச்செல்வன், சிவாஜி ஒளிப்பதிவு செய்யும் இந்த படத்துக்கு ஸ்ரீஜித் சாரங் படத்தொகுப்பு பணிகளை கவனிக்கிறாரு. மலையாளத்தில் இந்த வருடத்தின் முதல் பிரம்மாண்ட படமாக வெளியாக இருக்கிறது மோகன்லால் நடிப்பில் உருவாகியுள்ள மலைக்கோட்டை வாலிபன் திரைப்படம். வித்தியாசமான கதைக்களங்கள்ல படங்களை இயக்குவதற்கு பெயர் பெற்ற இயக்குனர் லிஜோ ஜோஸ் பள்ளிச்சேரி இந்த படத்தை இயக்கியுள்ளார். ராஜஸ்தானை கதைக்களமாக கொண்டு மல்யுத்த வீரர்களின் வாழ்க்கையை மையப்படுத்தி உருவாகி இருக்கு. இதுல மோகன்லால் மிகப்பெரிய மல்யுத்த வீரரா நடிச்சிருக்காரு. இதுவரை மோகன்லால் நடித்திராத கதாபாத்திரம் என்பதுடன் ரசிகர்கள் இதுவரை அவரை எதிர்பாராத ஒரு தோற்றத்திலும் அவர் நடித்துள்ளார். இந்த படம் வரும் January 25 மலையாளம், தமிழ் மற்றும் ஹிந்தி ஆகிய மொழிகளில் வெளியாக இருக்கிறது. இதில் இந்த படத்தின் ஹிந்தி பதிப்பில் மோகன்லாலுக்காக டப்பிங் பேசியுள்ளார் பிரபல பாலிவுட் இயக்குனர் நடிகருமான அனுராக் காஷ்யப். எப்போதுமே தென்னிந்திய மொழி படங்களின் மீது மிகுந்த ஆர்வம் காட்டி வரும் அனுராக் காஷ்யப் மலைக்கோட்டை வாலிபன் படத்தில் தனது கதாபாத்திரத்திற்கு மிக நேர்த்தியாக அர்ப்பணிப்பு உணர்வுடன் டப்பிங் பேசி இருப்பதாக சமீபத்திய ப்ரமோஷன் நிகழ்ச்சி ஒன்றில் நடிகர் மோகன்லால் தனது பாராட்டுகளை தெரிவித்துள்ளார். கமல்ஹாசன் நடிப்பில் இந்தியன் 2, கல்கி படங்கள் அடுத்தடுத்து வெளியாக உள்ளன. இந்தியன் 2 படப்பிடிப்பு முடிந்ததை அடுத்து தற்போது தக் லைஃப் படத்தில் கவனம் செலுத்தி வருகிறார் கமல்ஹாசன். மணிரத்னம் இயக்கும் இந்த படத்தின் அபிஷியல் அப்டேட் 2022 வெளியானது. ஆனாலும் இதுவரை படப்பிடிப்பு தொடங்காமல் இருந்தது. இந்த நிலையில கடந்த ஆண்டு கமல்ஹாசன் பிறந்தநாளின் போது படத்தின் டைட்டில் தக் லைஃப் என படக்குழு அறிவித்தது. இந்த படத்தில் த்ரிஷா, ஜெயம் ரவி, துல்கர் சல்மான், ஜோஜோ ஜார்ஜ், கௌதம் கார்த்திக் ஆகியோரும் கமல்ஹாசன்
கமல்ஹாசனுடன் நடிக்க உள்ளனர். A.R. ரஹ்மான் இந்த படத்திற்கு இசையமைக்கிறார். இந்த நிலையில தக் லைஃப் படத்தின் ஷூட்டிங் இன்று சென்னையில தொடங்கியிருக்கு. இந்தியன் 2 கல்கி பிக் பாஸ் ஷூட்டிங் முடிந்துவிட்டதால் தக் லைஃப் படத்திற்காக தனது கால்ஷீட்டை கொடுத்துள்ளார் கமல். அதனால் இன்று தக் லைஃப் படப்பிடிப்பை தொடங்கிய மணிரத்னம் முதல் ஷெட்யூலில் 5 நாட்கள் மட்டுமே ஷூட்டிங் நடத்த உள்ளாராம். இதிலும் கமலின் போர்ஷன் மட்டும் ஷூட் செய்யப்பட உள்ளதாக சொல்லப்படுகிறது. அதன் பின்னர் தக் லைஃப் படப்பிடிப்புக்கு பிரேக் விடப்பட்டு மார்ச் மாதம் தான் தொடங்கும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. இத்தனை ஆண்டுகளில் மணிரத்னத்தின் ட்ரீம் ப்ராஜெக்டாக இருந்த தக் லைஃப் இப்போது படப்பிடிப்பு வரை வந்துவிட்டது. இதனால் இந்த படத்தின் ஸ்கிரிப்டை பார்த்து பார்த்து செதுக்கி உள்ளாராம். அதேபோல் கமல்ஹாசனும் விக்ரம் படத்திற்கு பின்னர் தக் லைஃப் பெரிய இண்டஸ்ட்ரி ஹிட் மூவியாக இருக்கும் என நம்பிக்கையுடன் நடித்து வருகிறார். தக் லைஃப் இந்த ஆண்டு தீபாவளி அல்லது டிசம்பர் மாதம் வெளியாகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. திரைமுரசு நிகழ்ச்சியில அடுத்ததா நம்ம பார்க்க போற செக்மெண்ட் சினி ஜங்ஷன். சமீபத்துல ப்ளூ ஸ்டார் இசை வெளியீட்டு விழா சென்னையில நடந்துச்சு. இதுல பல பிரபலங்கள் கலந்துக்கிட்டாங்க. அவங்க இந்த நிகழ்ச்சியில பகிர்ந்துகிட்ட சில சுவாரஸ்யமான தகவல்களை இந்த சினி ஜங்ஷன்ல பார்க்கலாம். பட் இந்த படம் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல், ரொம்ப பர்சனல், ரொம்ப இமோஷனலான எனக்கு ஒரு ப்ராசஸ் இருந்தது இந்த படம். இது இதோட கதையா இல்லை இதில் இருக்கிற மக்கள்னாலையா அப்படின்னு எனக்கு சொல்ல தெரியல. ப்ளூ ஸ்டார் அப்படிங்கிறது என்ன மாதிரி படம் அப்படின்னா, முன்னாடி இந்த ஆக்டிங் நான் ட்ரை பண்ணுறப்போ அந்த ஆஃபீஸாக ஃபோட்டோ எடுத்து சுற்றிட்டு இருப்பேன். அப்போ கிடைக்கிற ஷார்ட் ஃபிலிம் பண்ணுவேன், கார்ப்பரேட் ஃபிலிம் பண்ணுவேன். இந்த குபேரன் நகர் சென்னையின் மிக அருகில் அது கூட நான் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த டைம்லலாம் யாராவது ஒருத்தர் முதுகில் தட்டி இல்லை கட்டி அணைச்சி உன்னால் முடியும் இல்லை பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்களான்னு ஒரு ஏக்கம் இருந்துகிட்டே இருக்கும். ப்ளூ ஸ்டார் அந்த மாதிரி ஒரு படம் தான். முதுகில் தட்டி கொடுக்கறது மட்டும் இல்லை, கட்டி அணைச்சு முத்தம் கொடுத்து ஜெயிக்கிறோம் அப்படின்னு சொல்கிற படம் ப்ளூ ஸ்டார். இதில் இன்வால்வ் ஆன மக்கள் எனக்கு இப்போது ஃபேமிலி ஆகிட்டாங்க. இதுலேருந்து இந்த படம் ஆல்ரெடி எனக்கு நிறையா கொடுத்துருச்சு. ஒரு ஒய்ஃப் கொடுத்துருக்கு, ஒரு பிரதர் கொடுத்துருக்கு, ஜெய் மூலியமாக எனக்கு ஒரு பிரதர் கிடச்சிருக்கு. ஸோ நிறைய கொடுத்துருச்சு. இதுக்கப்புறம் வரதெல்லாம் எனக்கு போனஸ் தான். ஸ்கிரிப்டை படித்தோன்னே முழுசாக அந்த கதை, அந்த வாழ்க்கை, அந்த வாழ்வியல், அதில் இருந்த எல்லா கதாபாத்திரம் அதுதான் ரொம்ப இம்பேக்ட் கொடுத்துச்சு. அந்த படத்தில் ஸ்போர்ட்ஸ் ஒரு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபேக்டர் கிரிக்கெட்டுன்றது. இன்னைக்கு என்னென்னா, ஏதாவது ஒரு விஷயத்தில் இப்போ இந்த ட்ரெய்லர் எடுத்தாலே வச்சுக்கோங்களேன், நிறைய பேர் ஃபஸ்ட்டு சொன்னதே இது நான் இங்கே சொல்லியே தான் ஆகணும். பாரஞ்சித் அண்ணாவோட பேர் வந்தாலே அரசியல் பற்றி பேச ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படின்னு தான் வருது. பேசுனா என்ன தப்பு? ஏன்னா அவங்க எல்லாரும் அப்படி கேட்குற எல்லாரும் அவங்கக்கிட்டேயே கேட்குற வேண்டிய ஒரு கேள்வி, நம்ம போட்டிருக்கிற துணியிலேருந்து, குடிக்கிற தண்ணியிலேருந்து, சாப்பிட்ற சாப்பாடுலேருந்து எல்லாத்துலேயும் அரசியல் இருக்குது. அதை பற்றி பேசலைன்னா அது இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. அதை பற்றி நீங்கள் இக்னோர் பண்ணுறீங்கன்னு தான் அர்த்தம். ஸோ அதனால இந்த படத்துலேயும் அரசியல் இருக்குங்க. நம்ம எடுக்கிற எல்லா படத்துலேயும் அரசியல் இருக்குதா. அண்ட் ரஞ்சித் அண்ணா அவர் ப்ரொடியூஸ் பண்ணுற படம், அவர் டைரக்ட் பண்ணுற படத்தில் அவர் சொல்கிற விஷயங்கள் ரொம்ப முக்கியம். அந்த விதத்தில் எனக்கு என்னோடய வாய்ஸ் நான் இந்த படத்தில் யூஸ் பண்ணுறது ரொம்ப பெருமையாக ஃபீல் பண்ணுறேன். ஆடியோ லான்ச் நடக்கிறது ஒரு முக்கியமான நாள் நான் ஃபீல் பண்ணுறேன். அறிவோட பாடல் வரிகளில் நம்ம படத்தில் வர அரக்கோணம் ஸ்டைலில் காலமேல காலை போடு ராவண குலமே, மேலே ஒரு காலை வரும் ஏழு ரத்னமே. நன்றி, வணக்கம். ப்ளூ ஸ்டார் ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு தேவையான ஒரு அரசியல், ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமா, ஒரு என்கேஜிங்கான ஒரு ஃபிலிமாக இருக்கும். இது எல்லாருமே ஸ்போர்ட்ஸுங்கிறது நம்ம எல்லாருமே கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். நான் எப்படி ஒரு ஆடியன்ஸாக ஃபர்ஸ்ட் இந்த கதை கேட்குறப்போ ஒவ்வொரு கதாபாத்திரத்தோடு கனெக்ட் பண்ணணும், அந்த மாதிரி நீங்கள் எல்லாருமே 200% ஒவ்வொரு கதாபாத்திரத்தோடு இந்த கதையில் நீங்கள் கனெக்ட் பண்ணுவீங்க. டெஃபினட்டாக இட் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபிலிம் ஃபார் மீ இன் மை கரியர். ஸோ 25th இந்த படம் ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தில் என்ன உள்பட வெற்றி நிச்சயமாக தேவை அப்படின்னு நிறைய நடிகர்கள், நிறைய டெக்னீஷியன்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க, நிறைய ஃபர்ஸ்ட் டைமர்ஸ் இருக்காங்க. ஸோ எனக்கு என்னோட வெற்றி தோல்வி இதெல்லாம் தாண்டி என்னை என்றைக்குமே மக்களாக நீங்கள்
ஏதோ ரூபத்தில் வந்து என்னை சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அதே சப்போர்ட்டை இந்த என்டையர் டீமுக்கு நீங்கள் கொடுக்கணும்னு நான் வந்து உங்களுக்கு கேட்டுக்கிறேன். ஸோ ப்ளீஸ் டூ பிளஸ் அஸ் அண்ட் சப்போர்ட் அஸ். 25th இந்த படம் தியேட்டர்ஸில் பெருசாக ரிலீஸ் ஆகுது. ஏன்னா நான் படம் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. படம் பார்த்துட்டு எல்லாருக்கிட்டையும் நான் பேசினேன். அண்ட் வந்து இதில் நடிச்சிருக்க நடிகர்கள், டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே செம்மையாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் வந்து அவங்களுடைய எஃபர்ட்டு, அந்த லுக்கு, படத்தோட அமைப்பு டெஃபினட்டாக வந்து ஒரு பெரிய விஷயத்தை வந்து இந்த படம் பண்ணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். செல்வா ஒரு கமர்ஷியல் எடிட்டர் அவர். ஏன்னா அவன் சொன்னான் இது கமர்ஷியலாக பயங்கரமாக ஜெயிக்கும்னு சொன்னான். பார்க்கலாம்டா செல்வா. ஓகே. ஏன்னா நீலம் ப்ரொடக்ஷன் பண்ண படம் வந்து நிறைய சென்சாரில் பிரச்சனை எல்லாம் ஆயிருக்கும். எந்த படமும் வந்து ரிவைசிங் எல்லாம் போனதில்லை. ஃபஸ்ட்டு படம் போயிருக்கு ஜெயா. அந்த அளவுக்கு வந்து ரிவைசிங் கமிட்டி போயிட்டு யூஏ வந்து கிடச்சிருக்கு. அண்ட் வந்து டெஃபினட்டாக இந்த படம் வந்து நல்ல படமாகவும் மக்களுக்கு பிடிச்ச படமாகவும் அப்படி இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் கண்டென்ட் வைஸ் எல்லாமே தமிழ்பாவோட அந்த என்ன சொல்கிறது, அவரோட சேர்ந்து ஒர்க் பண்ணது. டைலாக்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இந்த படத்தில். டைலாக்ஸ் வந்து எல்லாருக்கும் பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் வந்து ஆக்டர்ஸ் எல்லாருமே செம சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் சாந்தனு, கிருத்தி, அண்ட் வந்து இவன் அசோக் செல்வன், பிரீத்தி எல்லாருமே பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய அப்புறம் நிறைய ஆக்டர்ஸ் இருக்காது. செந்தில் நல்லா இருக்காரு, ஒரு சீனில் நடிச்சிருக்காரு, பயங்கரமாக நடிச்சிருக்காரு அவர். அண்ட் வந்து நிறைய பேர் கீழே உட்காந்துருக்காங்க ஸ்டேஜில் இல்லாமல். அண்ட் அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து என்னுடைய வாழ்த்துக்கள். ஆனால் என்னென்னா நானும் பயங்கரமாக கிரியேட்டராக என்னை கூப்பிடல அவர். பரவாயில்ல, சூப்பராக ஒர்க் பண்ணுவார். அவர் ஒர்க்கில் வந்து அவ்வளோ சின்சியராக இருப்பார், பயங்கர அக்ரெசிவாக இருப்பார். இதுமாரி ஒரு படம் வந்து வரத்துக்கு முன்னாடி அந்த படம் வந்து நம்ம மத்தியில் வந்து ஒரு சின்ன ஒரு 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 எக்ஸ்பெக்டேஷனாக இருக்கட்டும், எதுவாகட்டும் ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணோம். அது படத்தோட ஃபஸ்ட் லுக்காக இருக்கட்டும், இல்லை ஃபஸ்ட் சிங்கிளாக இருக்கட்டும், இல்லை அதோட ட்ரெய்லர் எல்லாமே. இந்த நிகழ்ச்சி வந்து பார்க்கும்போது ஒரு ப்ளூ ஸ்டார் படம் ரிலீஸ் ஆகி ஹிட் ஆகி எல்லாரும் வந்து ஒரு சக்ஸஸ் பார்ட்டி ஒரு ஃபீலில் தான் இருக்குது. ஏன்னா அந்த படத்தோட எல்லா விஷயமும் அவ்வளோ பாசிட்டிவாக அவ்வளோ சூப்பராக இருக்குது. எங்கே போனாலுமே ப்ளூ ஸ்டார்ன்ற விஷயம் இருக்குது. எப்போவுமே இப்போ அடுத்தடுத்து வரப்போகிற ஸ்போர்ட்ஸ் படங்களுக்கு வந்து ப்ளூ ஸ்டார் எப்படி இருக்க போகுது, நம்ம வேறு ஏதாவது ஸ்போர்ட்ஸ் படம் இப்போ மேக்கிங்கில் இருந்தால் அதுக்கு முன்னாடி நம்ம வந்தோம் நிறைய இண்டஸ்ட்ரிக்குள்ள ஒரு பேச்சும் இருக்குது. ஸோ அந்த விதத்தில் ப்ளூ ஸ்டார் வந்து ஆல்ரெடி ஒரு பெரிய சக்ஸஸான ஒரு ஃபீலை கொடுத்துருக்கு. அதை ப்ரொடியூஸ் பண்ண லெமன் லீஃப், அப்புறம் ரஞ்சித் சார், அப்புறம் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸோட வாழ்த்துக்கள். சில படங்கள் வந்து ரிவ்யூஸ் பார்த்து ஒரு ட்ரெய்லர் பார்த்துட்டு வி கோ டு த தியேட்டர் அண்ட் வி சி த மூவி, அதுக்கப்புறம் ஒரு இம்ப்ரெஷன் ஃபார்ம் ஆகும். இந்த படத்துக்கு வந்து இந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்லேயே வந்து எனக்கு தோணுச்சு திஸ் இஸ் கோன் பி அ சூப்பர் டூப்பர் ஹிட் ஃபிலிம். இட் இஸ் கோன் பி ஃபண்டாஸ்டிக். அது மாதிரி பாரஞ்சித் அண்ணனை வந்து நாங்கள் கொண்டாடுறோம், இங்கே இருக்கிற எல்லா மக்களும் கொண்டாடிட்டு இருக்காங்க. ஆனால் அதையும் தாண்டி அவரை கொண்டாடுற நாள் வந்துட்டு இருக்கு நீலம் ப்ரொடக்ஷன். ஏன்னா ஏன் இந்த இடத்துல இப்போ இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண அவருக்கும் என்னோட வாழ்த்துக்கள், இங்கே நடிச்சிருக்க நடிகைகள் எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள், டெக்னீஷியன் எல்லாருக்கும். முக்கியமாக இங்கே வந்து இப்போ ப்ளூ ஸ்டார், இப்போ அடுத்தடுத்து படங்கள், இப்போ நீலம் ப்ரொடக்ஷன்லேயே அடுத்தடுத்து படங்கள் இருக்கு. இதுக்கு முன்னாடி நாங்கள் எடுத்த படங்கள். ரஞ்சித் அண்ணனுக்கு வந்து எந்த கட்டாயமும் இல்லை, ஈஸியாக வந்து ஒரு 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 பெரிய ஹீரோ கிட்ட டேட் வாங்கி ஒரு கமர்ஷியலான படம் நீலம் ப்ரொடக்ஷனில் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸி. அவர் ஈஸியாக நாளைக்கு அது பண்ணிடலாம். ஆனால் அதெல்லாம் தாண்டி இந்த மக்களுக்கு சொல்லணும், அதை தாண்டி என்னோட வழியை சொல்லணுங்கிறத தாண்டி என்னோட கொண்டாட்டத்தை சொல்லணும்னு அவர் செய்யறது இருக்குல்ல, அது வந்து பயங்கரமான விஷயம். அது நானே பாராட்டக்கூடாதுல்ல, கிட்டத்தட்ட என்னையே நான் பாராட்டிக்கிற மாதிரி. அது இந்த இடத்துல நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். மறுபடியும் எல்லாருக்கும் நன்றி. ஜெய் வந்து இந்த கதையை எழுதும் போதே அதில் எல்லா சுவாரஸ்யங்களும் இருந்தது. நான் மேற்கொண்டு அதுக்குள்ளே வேலை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பும் எனக்கு வந்து அமைஞ்சது. குறிப்பாக இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னு நினச்சது என்னென்னா, இப்போ இந்த படம் வந்து இந்த கதை வந்து என்ன பேசுது, எதை பற்றி பேசுது அப்படின்னு யோசிக்கும்பொழுது எனக்கு ஒன்று தான் தோணுச்சு. என்னென்னா, ஜெயிக்கிறது வந்து எவ்வளோ முக்கியமோ அதோட ரொம்ப முக்கியம் யாருக்கு எதிராக அந்த ஆட்டத்தை ஆடி ஜெயிக்கிறங்கிறது ரொம்ப முக்கியம். அதே நேரத்தில் யாரோட சேர்ந்து ஆடி ஜெயிக்கிறங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த படம் வந்து அதை தான் பேசியிருக்கிறதுன்னு வந்து நான் வந்து நினைக்கிறேன். ஆக்சுவலி இந்த படம் அதுதான் பேசியிருக்குது. இன்னொன்று, பொதுவாகவே இந்த முக்கோண காதல் கதை நம்ம நிறையா பார்த்துருப்போம். இது வந்து ஒரு முக்கோண அரசியல் கதை தான் ஆக்சுவலாக. சமகாலத்தில் அதுவும் இன்றைக்கு தேதியில் இந்த படம் குறித்த ஒரு ஆடியோ ரிலீஸ் வருது நான் ரொம்ப பொருத்தமாக பார்க்குறேன். ஏன்னா அந்த சினிமாவுடைய பவர் என்பது சாதாரணமானதில்லை. அது நமக்கு நம்ம சினிமா மூலமாக எவ்வளோ எழுச்சி சமூகத்தில் உண்டாக்க முடியுங்கிறதுக்கு வாழும் உதாரணமாக வரலாறாக நம்ம முன்னாடி இயக்குனர் அண்ணன் ரஞ்சித் அவர்கள் இருக்கிறாங்க. அவருடைய கபாலி திரைப்படத்தில் ஒரே ஒரு சூப்பர் ஸ்டார் சொல்கிற ஒன்று வரும், மகிழ்ச்சி அப்படின்னு. அந்த மகிழ்ச்சி தான் பெரிய புரட்சி நினைக்கிறேன். ஏன்னா மகிழ்ச்சியாக இருப்பது தான் வாழ்க்கையுடைய மிக முக்கியமான
தேவையாக இருக்குது. இது ஒடுக்கப்பட்ட மக்கள், விளிம்பு நிலை மக்கள்கிட்ட இருந்து பறிக்கப்பட்டதே மிகப்பெரிய அந்த மகிழ்ச்சி தான் நினைக்கிறேன். அதனால் இந்த படம் முழுக்க கொண்டாட்டமாக மகிழ்ச்சியான ஒரு திரைப்படமாக, எளிய மக்களுடைய வாழ்க்கையில் எவ்வளோ அன்பு இருக்குது, எவ்வளோ மகிழ்ச்சி இருக்குது. ஏன்னா மீண்டும் மீண்டும் சோகமானவர்கள், துயரமானவர்கள், கஷ்டப்பட்டு கொண்டே இருப்பவர்கள்னு சொல்லியே அது அப்படியே அடுத்த தலைமுறை மனசில் படிஞ்சிருது. அப்படியே ரொம்ப நமக்கே ஒரு கூச்ச சுபாவத்தை ஏற்படுத்துகிறேன். ஆக்சுவலாக பார்த்தா எங்கள் வீட்டுக்கு யார் வேணாலும் வரலாம். நான் எல்லோரையும் சமமாக பார்க்கக்கூடிய ஒரு வரலாற்றிலிருந்து வருகிறேன். எல்லோரையும் நேசிக்க என்னால் முடியும். எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளுகிற சாதியற்ற ஒரு மனநிலையிலிருந்து வரக்கூடிய ஒரு கொண்டாட்டத்தை பதிவு செய்கிற ஒரு ஆரோக்கியமான சினிமாவாக ப்ளூ ஸ்டார் வந்திருக்குது. கண்டிப்பாக அந்த ப்ளூ ஸ்டார் திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். இயக்குனர் ரஞ்சித் சாரோட இயக்கத்தில் வந்திருக்கக்கூடிய பரியேறும் பெருமாளில் தொடங்கி குண்டுவா இருக்கட்டும், சேத்துமானா இருக்கட்டும், பொம்மை நாயகியாக இருக்கட்டும், ப்ளூ ஸ்டாராக இருக்கட்டும், ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு பரிமாணங்களை வந்து தமிழ் சமூகத்துக்கும் தமிழ் திரையுலகுக்கும் கொடுத்துட்டே இருக்கு. அந்த விதத்தில் இங்கே இருக்கக்கூடிய பெரும்பான்மையான டெக்னீஷியன்ஸ் அத்தனை பேருமே இந்த இடத்துல இருக்காங்க அப்படின்னா அதுக்கு முழு முதல் காரணம் இயக்குனர் ரஞ்சித் சார். ரொம்ப ரொம்ப நன்றி. மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு தமிழ் ரசிகர்களுக்கு. என்னுடைய பாடல்களுக்கு தொடர்ந்து நீங்கள் கொடுத்துட்ருக்கக்கூடிய அந்த உத்வேகமும் உற்சாகமும் தான் திரும்ப திரும்ப என்னை தமிழ் மீதான காதலையும் தமிழ் மீதான தேடலையும் வந்து எனக்கு ஏற்படுத்தி இருக்கு. ஒரு படமும் வந்து பெரிய நம்பிக்கையோடு தான் பண்ணுறோம். இந்த படம் எங்களை அடுத்த லெவல் கொண்டு போகுது அப்படிங்கிற நம்பிக்கை எப்போவுமே அதை முன் வச்சு தான் நான் வேலை பார்த்துருக்கேன். ஸோ அந்த லிஸ்ட்டில் ப்ளூ ஸ்டார் கண்டிப்பாக அதை எங்களுக்கு எல்லாருக்குமே பண்ண போகுதுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. பிகாஸ் ரைட் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் லுக் எவ்ரி திங் ஹஸ் பீன் ஆடியன்ஸ் அதை அந்தளவு கொண்டாடி இருக்காங்க. ஸோ நான் ரொம்ப எதிர்பார்ப்போடு நாங்கள் எல்லாருமே வெயிட் பண்ணுறோம். தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன், தேங்க்ஸ் டு த ப்ரொடியூசர். தேங்க்யூ ஸோ மச். ப்ளீஸ் கீப் சப்போர்ட்டிங் அஸ். தேங்க்யூ. இன்னைக்கு திரைமுரசு நிகழ்ச்சி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும்னு நம்புறோம். மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில சந்திக்கிறேன். Until then, it's bye from ராஜி கார்த்திக்.